காட்டுப்போறவங்களும் வெடி வச்சதால போயிருக்கிறோம். இந்த கமக்கார அமைப்புகளை ஏன் இந்த கூட்டத்தை கூப்பிடல சொல்லுங்க. இந்த காணிக்குரிய ஆட்கள் கமக்கார அமைப்பு அவைகளை ஏன் நீங்கள் கூப்பிடல? இந்த கூட்டத்தை ஏன் இந்த கமக்கார அமைப்புகளை நீங்கள் கூப்பிடல? நீங்கள் தானே சொல்றீர்கள் இதுல அந்த இடத்துக்கும் பாதிப்பு வருது. அப்ப ஏன் அவைய கூப்பிடல? இங்க எத்தனை கமக்கார அமைப்பு இருக்குது? இன்றைக்குத்தான் இதுல இப்படி ஒரு கூட்டம் ஒழுங்கு பண்ணப்பட்டது. இதுக்கு முதல் எவ்வளவோ நாளா மகாபலி இந்த வேலையை செய்து கொண்டு வருது. இந்த பாதிக்கப்பட போறாண்டு நாங்கள் சுட்டிக்காட்டின மக்களை இன்றைக்காவது நீங்கள் எங்கேயாவது கூப்பிட்டு ஏதாவது கதைச்சினீங்களா? சொல்லுங்க. பாராளுமன்றத்துல இந்த முறை நானும் சஞ்சலிங்கள் டாக்டரும் கண்டை கதை கேட்க உபாரி சமரசிங்க அமைச்சரும் இருந்தவர் கதை கேட்கதான் உடனே அந்த கோரிக்கையை நாங்க வச்சு நாங்கள் இப்படி செய்யணும் என்றதும் மற்றது ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தோடையும் சேர்ந்துதான் இப்படியான நடவடிக்கையை இங்க கூப்பிட்டார். மகாபலி என்று சொன்னார் உபாரி சமரசிங்க. மகாபலி என்று சொன்னால் தமிழ் மக்கள் நினைக்கிறது தமிழ் மக்களுக்கு மரணத்தை ஏற்படுத்துற பலி என்றுதான் தமிழ் மக்கள் நினைக்கிறது. மரணத்தை ஏற்படுத்துற பலிதான் மகாபலி என்று நினைக்கணும் என்றால் நீங்க சொல்லுங்க, முல்லைத்தீவில அல்லது பவனியாவில் ஒற்று தமிழருக்கு மகாபலி காணி கொடுத்திருக்கோம் சுட்டி காட்டுங்க. இப்படித்தான் மக்கள் நினைக்குது. அதான் சொல்றோம். நீங்கள் இன்னைக்கு நாங்கள் கதைச்சபடியால இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கு. அதுல கூட நான் ஏற்கனவே சுட்டி காட்டினபடி ஆக்களை கூப்பிடல, பாதிக்கப்படுற ஆட்களை கூப்பிடவே இல்லை. 85ஆம் ஆண்டு 84ஆம் ஆண்டு பிறகுதான் சிங்கள மக்கள் இங்க வந்தார். இப்ப நாங்கள் இந்த அரசாங்கம் இல்லை அந்த நேரம். ஆனா இந்த அரசாங்கம் வந்த உடனே இப்படியான வேலையை செய்யறாங்க. எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அதுல உள்ள புறநிறைகளை நாங்கள் சுட்டி காட்டணும். இங்க வந்தால் ஒவ்வொருத்தரும் உரையாற்றிக்க கமக்கார அமைப்பு தலைவர்களே என்று கமக்கார அமைப்பு உறுப்பினர்களே என்று உரையாற்றப்படுது. எங்களையாக ஒரு நாடு இந்திய ஒரு கமக்கார அமைப்பு தலைவரோ அல்லது அங்கத்தவர்களோ இல்லையே. அப்ப புறக்கணிப்பு ஆறால வருது, உங்களால வருது. மகாபலி நான் சொன்ன அந்த உதாரணத்துக்கு மாத்தி சொல்லக்கூடிய மாதிரி இருக்காங்க. என்னண்டா இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட இப்ப வானிலை ஆய்வாளர் அறிக்கை கிடக்கா புறப்பட்டதான். மகாபலி நான் கேட்கிறோம், வானிலை ஆய்வாளர் அறிக்கை உங்களால புறப்பட்டதா? ஏன்னா மழையோட சம்பந்தப்பட்ட இடம் காடுகள் அடிக்கப்படுறதால மழை வீழ்ச்சி குறையும் என்று சுற்றுச்சூழல் பாதிப்பு அறிக்கை காட்டு இருக்கா? நான் கேட்கிறோம், சொல்லுங்க. இருக்கா என்ன காட்டுங்க? மற்றது இன்னொன்று, இப்ப அண்மையில முல்லைத்தீவு திருவோணமலை என்று சொல்லி ஒரு நில அதிர்வு ஏற்பட்டது. நில அதிர்வு ஏற்படுறதுக்கு காரணங்கள் ஒரு நிலத்தில கூடுதலான வெயிட்ட என்று சொல்லப்படுது. நில அதிர்வு ஏற்படாத உங்களோட திட்டத்தால நில அதிர்வு ஏற்பட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இல்ல இதுக்கெல்லாம் உங்களோட ரிப்போர்ட் இருக்கான்னு நாங்க இருக்கா? சும்மா வாரது வந்து ஒரு கொஞ்சம் காணிகளை பிடிச்சு போட்டு நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரில்லை. அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களை நாங்க வரவேற்கிறோம், இல்லையான்னு சொல்லி. ஆனா ஒரு மோட்டுத்தனமான வேலையை மகாபலி இங்க கொண்டு செய்யறாக்கு நாங்க இடம் கொடுக்கிறோம். இல்ல நான் கேட்ட 2 அறிக்கையும் கிடக்காண்டு வேணும். குடியேற்றப்பட்டுள்ள 4372 குடும்பங்கள் இதுக்கு அடங்கும். திட்டத்தின் உங்களோட ரிப்போர்ட் தான் நான் வச்சிருக்கேன். இந்த திட்டத்தின் பயனாளிகள் 6000 விவசாய குடும்பங்கள். அது சரியென்று சொன்ன மாதிரி குடியேற்றப்பட்டுள்ள 4372 குடும்பங்கள் இந்த 6000க்கு அடங்குது. புதிதாக குடியேற்றப்பட உள்ள 1628 குடும்பங்களும் இதுக்கு வருது. குடியேற்றப்பட்டு கிடக்குது 4372 குடியேற்றப்பட்டுள்ள தமிழ் மக்கள் குடியேற்றப்படையில்லை, இங்க இருக்கிறார்கள். அப்ப குடியேற்றப்பட்டுள்ள ஏற்கனவே 84ஆம் ஆண்டுக்கு பிறகு சிங்கள மக்களை கொண்டு குடியேற்றினதுன்றது ஆட்டோமேட்டிக்கா வருது. 1628 குடும்பங்கள் மேலும் புதிதாக குடியேற்றப்பட உள்ள கிழக்கே உங்களோட ரிப்போர்ட் தானே இது. பாருங்க, நாங்க உங்களை நம்புறோம் சொல்றோம்.
நீங்கள் பாருங்க, என்னண்டா இவ சரியான சொத்து மாத்து வேலையில தான் இங்க கொண்டு காட்டு. இவ சரியான சொத்து மாத்து மகாபலி என்றது நினைக்க நினைக்க பயங்கர ஆத்திரம் தான் வருது. நீங்கள் செய்கிற முழுக்க கதை கேட்க புகுசிகளும் முழுகின மாதிரி தான் கதைக்கிறீங்க. ஆனா இப்ப நாங்கள் சுட்டி காட்டி என்னென்ன கதைக்காம இருக்கிறது, நீங்கள் செய்கிற எல்லாம் பிள்ளையாத்தான் நடக்கும். இப்போதைய அரசாங்கம் வந்தாலும் இந்த மகாபலியும் வன இலாகாவும் வன ஜீவராசிகளும் தொல்லியல் திணைக்களமும் எல்லாம் பழைய அரசாங்கத்தோட பாவைதான். இவியல் தான் உங்களுக்கு ஆப்பு வைக்கிற ஆக்கள் என்று நான் ஏற்கனவே கூட்டத்திலேயே சொல்லியிருக்கேன். என்னோட உங்களுக்கு உங்களோட அரசாங்கத்துக்கு ஆப்பு வைக்கிற கோஷ்டி இவியல் தான் என்று. அதனால் சரியா பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் நான் எல்லா கூட்டத்துக்கும் வருவேன்.